ஒரு அழகான பெரிய காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டுக்கு ராஜாவாக ஒரு வலிமையான சிங்கம் இருந்தது. அனைவரும் அதை சிங்க ராஜா என்று மரியாதையுடன் அழைப்பார்கள். அதே காட்டில் ஒரு சின்ன வெள்ளை முயல் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் தேனாளி முயல். அது மிகவும் புத்திசாலி. யாருக்காவது பிரச்சனை வந்தால் உடனே நல்ல யோசனை சொல்லும். அதனால் எல்லா விலங்குகளுக்கும் அந்த முயலை மிகவும் பிடிக்கும். அதே காட்டில் ராமு என்ற நல்ல மனசுள்ள கழுதையும் வாழ்ந்து வந்தது. அது தினமும் காலையில் எழுந்து தனது சிறிய தோட்டத்தில் வேலை செய்வது வழக்கம். கேரட், முருங்கை, பூசணி, தக்காளி என்று நிறைய காய்கறிகள் வளர்த்தது. அதன் தோட்டத்தின் அருகே ஒரு பெரிய பழைய கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் எப்போதும் குளிர்ந்த தண்ணீர் இருக்கும். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு நரி வந்தது. அந்த நரி மிகவும் பேராசைக்காரன். மற்ற விலங்குகளை ஏமாற்றி பொருட்களை பிடித்துக் கொள்வது அதற்கு வழக்கம். நரி அந்த பெரிய கிணற்றை பார்த்ததும் கண்கள் பெரிதாயின. ஆஹா, இந்த கிணறு எனக்கு கிடைத்தால் நான் காட்டிலேயே பெரிய பணக்காரனாகிடுவேன் என்று மனதில் நினைத்தது. அது உடனே கழுதையிடம் சென்று இனிமையாக பேச ஆரம்பித்தது. ராமு நண்பா, உன் தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிணற்றை எனக்கு கொடுத்துட்டா நான் உனக்கு நிறைய பழங்களும் தானியங்களும் தர்றேன் என்றது. ஆனால் கழுதை சிரித்துக் கொண்டு, இல்லை நண்பா, இந்த கிணறு என் தாத்தா காலத்திலிருந்து இருக்கிறது. நான் இதை விற்க மாட்டேன் என்றது. நரிக்கு உள்ளுக்குள் கோபம் வந்தது. சரி, எப்படி இருந்தாலும் இந்த கிணற்றை வாங்கியே தீருவேன் என்று திட்டமிட்டது. சில நாட்கள் கழித்து காட்டில் கடுமையான வெயில் ஆரம்பித்தது. மழையே பெய்யவில்லை. ஆறுகள் எல்லாம் வற்ற ஆரம்பித்தன. விலங்குகள் எல்லாம் தண்ணீருக்காக கஷ்டப்பட்டன. ராமு கழுதையின் தோட்டமும் வாட ஆரம்பித்தது. அதற்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நரி மீண்டும் வந்தது. ராமு, உனக்கு கஷ்டம் இருக்கிறது என்று தெரியும். நீ விரும்பினால் கிணற்றை மட்டும் எனக்கு விற்றுவிடு. நான் உனக்கு நிறைய உணவு தருகிறேன் என்றது. கஷ்டத்தில் இருந்த கழுதை சிரித்து யோசித்தது. சரி, கிணற்றை மட்டும் தருகிறேன் என்றது. இருவரும் ஒரு ஒப்பந்தம் எழுதினர். அதில் கிணறு மட்டும் நரிக்கு சொந்தம் என்று எழுதப்பட்டது. அடுத்த நாள் காலையில் ராமு கழுதை ஒரு வாளியுடன் வந்து கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த நரி ஓடி வந்து கோபமாக கத்தினது. ஏய், கிணறு என்னுடையது, தண்ணீர் எடுக்கக்கூடாது. கழுதை அமைதியாக பார்த்தது. நான் கிணற்றை மட்டும்தான் உனக்கு கொடுத்தேன், தண்ணீரை கொடுக்கலையே என்றது. நரி அதிர்ச்சியாகி போனது. என்ன, அது எப்படி என்று கத்தினது. இருவருக்கும் பெரிய சண்டை ஆரம்பித்தது. குரங்குகள் மரத்தின் மேலிருந்து பார்த்தன. மயில்கள் பயந்து ஓடின. மான் குட்டிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டன. இறுதியில் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சிங்கராஜாவிடம் கொண்டு போவோம் என்றனர். அடுத்த நாள் சிங்கராஜாவின் நீதிமன்றம் நடந்தது. சிங்கராஜா ஒரு பெரிய கல்லின் மேல் ராஜாவைப் போல அமர்ந்திருந்தார். அருகில் தேனாளி முயல் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. நரி பெருமையாக முன்வந்து, அரசி, கிணறு என்னுடையது, அதிலுள்ள தண்ணீரும் என்னுடையதே என்றது. கழுதை ஒன்றும் பேசாமல் நின்றது. அப்போது தேனாளி முயல் மெதுவாக சிரித்தது. அரசே, ஒப்பந்தத்தில் கிணறு மட்டும் நரிக்குச் சொந்தம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பற்றி ஒன்றும் எழுதப்படவில்லை. அனைத்து விலங்குகளும் ஆச்சரியமாக பார்த்தன. முயல் தொடர்ந்து சொன்னது, அப்படியானால் நரி மற்றவருடைய தண்ணீரை தனது கிணற்றில் வைத்திருக்கிறது. அதனால் உடனே அந்த தண்ணீரை வெளியே எடுக்க வேண்டும். இல்லையெனில் தினமும் வாடகை கொடுக்க வேண்டும். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தது. பிறகு குரங்குகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தன. யானை தும்பிக்கையை உயர்த்தி சத்தம் போட்டது. மயில்கள் இறகை விரித்து ஆடின. சிங்கராஜாவும் சிரித்தார். நரியின் முகம் சின்னதாக மாறிவிட்டது. அதற்கு தன் தவறு புரிந்தது. அது மெதுவாக கழுதையிடம் வந்து, ராமு, என்னை மன்னித்துவிடு, நான் பேராசைப்பட்டேன் என்றது. சிங்கராஜா கம்பீரமாக சொன்னார், பேராசை நல்லதல்ல, மற்றவர்களை ஏமாற்ற முயற்சிக்க கூடாது. பிறகு கிணறும் தோட்டமும் மீண்டும் கழுதைக்கே கொடுக்கப்பட்டது. அன்றிலிருந்து அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பித்தன. கதையின் நெறி, பேராசை எப்போதும் கஷ்டத்தை தரும். புத்திசாலித்தனம் பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கும். உண்மையும் நேர்மையும்
இறுதியில் வெற்றி பெறும். If you want more video like this, like and subscribe.